மத்திய கிழக்கில் ஈரானின் தொடர் தாக்குதல் மற்றும் முக்கிய நடவடிக்கைகளால் LNG உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமாக திகழும் கத்தார் LNG உற்பத்தியை முழுமையாக நிறுத்தியுள்ளது. இந்த உற்பத்தி நிறுத்தம் LNG இறக்குமதியை அதிகம் சார்ந்த இந்தியா போன்ற உலக நாடுகளுக்கு இது பெரும் சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வார இறுதியில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே 3 கப்பல்களை ஈரான் தாக்கியதால் உலகளவில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $82 வரை எட்டியதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்தது. தொடர்ந்து உலகளவில் முக்கிய கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடாது, அப்படி தடையை மீறி நுழைய முயலும் எந்த ஒரு கப்பலும் எங்களுடைய வீரர்களால் தீக்கிரையாக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் கப்பல்கள், எரிவாயு கப்பல்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை, காலதாமதம் உள்ளிட்ட பல காரணிகளால் பல நாடுகளில் எரிபொருளுக்கு சிக்கல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கத்தார் எனர்ஜி தனது உற்பத்தியை அதிரடியாக நிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கத்தார் எனர்ஜி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ராஸ் லெஃபான் மற்றும் நசையத் பகுதிகளில் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் திரவ இயற்கை எரிவாயு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் உற்பத்தியை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச எரிசக்தி சந்தையில் பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக ஐரோப்பிய சந்தையில் இயற்கை எரிவாயு விலை ஒரே நாளில் 50% வரை உயர்ந்துள்ளது. LNG இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது பெரும் சவாலாக அமையும். விலை மேலும் அதிகரித்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்படும் என தகவல் கூறப்படுகிறது.